வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஆடியோ லெவல் இண்டிகேட்டர். இதுக்கு முன்னாடி ஒரு 3 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ ஃபார் நியூ கமர்ஸ், பிகினர்ஸ், எலக்ட்ரானிக்ஸில் வரக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆடியோ லெவல் இண்டிகேட்டரே இருந்ததா அப்படின்னு அவங்க நிறைய பேருக்கு தெரியாது. எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 1980s வந்தது. ஓகே, கிட்டத்தட்ட 45 வருஷம் ஆகுது. ஒருவேளை பழைய மெக்கானிக் யாராவது இருந்தாங்கன்னா, ஆடியோலாம் பார்த்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது கண்டிப்பாக தெரியும். பட் பிகினர்ஸ் தெரியாது. பிகினர்ஸ் தெரிஞ்சதெல்லாம் பாருங்கள். இப்போ நான் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, வியூ மீட்டர். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வியூ மீட்டர் மார்க்கெட்டில் கிடைக்கிது. ஓகேவா, இதனுடைய ப்ரைஸ் வந்து 280 வரும். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு கிடைக்கும். இந்த வியூ மீட்டரில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த வியூ மீட்டர், அதாவது ஆடியோ லெவல் இண்டிகேட்டர், அதில் என்னென்னா சிக்னல் கொடுக்கும் பொழுது அது ஒரு பிக்சட் பேட்டர்னில் தான் மூவ் ஆகும். நாம் தான் பேட்டர்ன் வந்து டிசைன் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேங்களா, அதாவது ஒரு டிஸ்பிளேயில் வந்து அப் டு பாட்டம் டு டாப், டாப் டு பாட்டம், லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட், இப்படிலாம் டிசைன் பண்ண வேண்டியது இருக்கும். நாம் எல்இடி அரேஞ்ச்மெண்ட்ஸில் அப்படி கொண்டு வரணும், சேம் ஐசிலிருந்து. ஓகேவா, இப்போ இது பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் கிளாஸில் இந்த சர்க்யூட் டயக்ராம் கொடுத்துருந்தேன் இல்லையா. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இப்போது இது சேனல் 1 2 3 4 5ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதே மாதிரி தான். இல்லை, இது 1 2 3 4 5. இப்போ எல்இடி வந்து இங்கே இந்த லெஃப்ட்டு ரைட் இந்த மாதிரி மூவ் ஆகும், அல்லது இங்கேருந்து போயிட்டு வர்ற மாதிரி. அது எல்இடி நிறைய டிசைன் பண்ணுவோம். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அப்போது அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒர்க். பட் இப்போ தேவையில்லை. அதுக்காக என்ன வந்திருக்கு அப்படின்னா, மைக்ரோ கண்ட்ரோலர் வந்திருக்கு. மைக்ரோ கண்ட்ரோலர். இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் இந்த போர்டில் இருக்குது. இந்த போர்டில் மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஐசி இருக்குது. இந்த பின்னாடி பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குது. ஓகேவா, ஸோ அதனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இதில் ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணியிருக்கு. டிஃப்ரெண்ட் டிசைனில் கிட்டத்தட்ட 8 மோடு அல்லது 10 மோடு இதில் இருக்குது. ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒரு மாதிரி இருக்கும். ஓகே, டபுள் சைடு பிசிபி இதில். ஸோ இந்த இடத்துல ஒரு ஐசி இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஐசி இருக்குது, 2 ஐசி இருக்குது. ஓகேவா, இப்போது இதில் வந்து எல்இடி, எஸ்எம்டி எல்இடி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கம்பைன் எல்இடிஸ் இந்த எல்இடிஸில். ஓகே, டிஃப்ரெண்ட் கலர் வந்து இதிலே ஃபார்ம் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. அப்புறம் இந்த டிசைன் இருக்குல்லையா, அந்த டிசைன் வந்து இது வந்து லெஃப்ட் சேனல், இது ரைட் சேனல், இது ஸ்டீரியோவுக்கு. அதாவது இங்கே ஆரம்பித்து, அதாவது பாருங்களேன் இந்த எல்இடியில் இப்போ இந்த இடத்துல இதில் ஆரம்பித்து இதில் முடிகிற மாதிரி. அதாவது 2 சேனல்லையுமே இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே அப் ஆகிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா இந்த இடத்துலேருந்து இங்கே அப் டவுன் ஆகிற மாதிரி. இல்லைன்னா இங்கேருந்து ஒரு சேனல் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியும், ஒரு சேனல் இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியும். ஒரு சேனல் என்னன்னா ஆப்போசிட்டில் மூவ் ஆகும். டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு இருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது கஸ்டமருக்கு என்ன வேணுமோ நாம் அதை செட் பண்ணி கொடுத்துடலாம். இதனுடைய பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மைக்ரோ சுவிட்ச் இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல மைக்ரோ சுவிட்ச் இருக்குது. இந்த மைக்ரோ சுவிட்சை ப்ரெஸ் பண்ணோம்னா டிஃப்ரெண்ட் மோடு வந்து அதில் செலக்ட் ஆகும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர். முதல்ல பாருங்களேன், முதல்ல சொன்ன உங்களுக்கு இதெல்லாம் வேறு. அது வந்து ஒரு சிங்கிளாக ஐசி இருக்கும், அதில் சிக்னல் கொடுத்தா மூவ் ஆகும்னு சொன்னோம் இல்லையா. இதில் பாருங்களேன் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய டிசைன் இருக்குது. வாய்ப்பு இருக்கிறப்ப நான் ஆடியோ லெவல் இண்டிகேட்டரில், அதாவது தட் மீன்ஸ் இந்த வியூ மீட்டரில் அல்லது யூவி மீட்டர் எப்படி வேணால் மார்க்கெட்டில் சொல்கிறாங்க, அதுக்கு வேணுங்கிற டேட்டாஸ் எல்லாம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி, 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், UPS, இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். வயது வித்தியாசம் இல்லை. விருப்பம் உள்ள ஆன்லைனில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் படிக்கிறதுனால உங்களுக்கு டைம் மிச்சமாகவும் மணி மிச்சமாகவும் வீட்டில் இருந்த இடத்துலேருந்து எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம், ஒவ்வொரு வியூவர்ஸும் ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. படிப்பு முக்கியம் இல்லை, படிப்பு இருந்தால் நல்லது.
ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக வேணும். யாராக இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் வேணும். இன்ட்ரெஸ்ட்டுக்கும் எல்லாமே சாதிக்கிறதுக்கு ஒரே ஒரு சேனல் வாய்ப்பு, ஒரு ப்ரொஃபஷனல் எப்படி எடுத்துட்டாலும் சரி, அது எலக்ட்ரானிக்ஸ் மட்டும்தான். ஒரு மேஜிக் கற்றுக்கிற மாதிரி. எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங்கின் தமிழ் மொழியில் நடத்துகிற ஒவ்வொரு வகுப்பும் ஒரு பாமரனுக்கும் புரியணும். வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் புரிகிற மாதிரி தான் கிளாஸ் இருக்கும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பிளாக் டயக்ராம், ஸ்கெமேட்டிக் டயக்ராம் இப்படி தான் வீடியோ உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஆன்லைன் ட்ரைனிங்கில் விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட கிட்டத்தட்ட ஆடியோக்களோட எல்லா ஸ்பேர்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்கும், வாங்கிக்கலாம். இப்போ இந்த போர்டு எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கலாமா? இந்த போர்டு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு 12 வோல்ட் டிசி கொடுக்கணும். நான் ஒரு டெமோ தானே, அதனால் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 9 வோல்ட் பேட்ரி யூஸ் பண்ணுறேன். இந்த கனெக்டர் பார்த்தீங்கன்னா, இந்த கனெக்டரில் எல்லாமே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு. என்னென்ன கொடுத்துருக்கு உங்களுக்கு பாருங்கள். இந்த இடத்துல +12, ரெண்டாவது கிரவுண்டு, அடுத்து லைன் இன் கிரவுண்டு, அதாவது லெஃப்ட் சேனல் இன்புட், ரைட் சேனல் இன்புட். இந்த 3 வந்து சிக்னல் இன்புட். இந்த 2 இருக்கு இல்லையா, ப்ளஸ் மைனஸ் கொடுத்தா போதும், ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இப்போ பயாசிங் வோல்ட்டு கொடுக்கலாம். இதில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கனெக்டர் கொடுப்பாங்க, லென்த்தியாக நல்ல கனெக்டர் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கனெக்டர் எங்கே மேட்சிங் யூஸ் ஆகும் அப்படின்னா, நான் ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் வந்து இந்த மாதிரி பேனல் வருது, டிஃப்ரெண்ட் பேனல் வருது. மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பேனல் இருக்குது. இந்த பேனலில் பேக் சைடில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சீட்டிங் ஆயிரும். எல்லா மாடல்லையுமே சாதாரண கார் செட்டில் கூட இந்த ஆடியோ லெவல் இண்டிகேட்டரை எல்லாருமே லைக் பண்ணுறாங்க. முதல்ல அது முக்கியம். டிஃப்ரெண்ட் டிசைன் வரக்கூடிய அளவுக்கு இப்போ மைக்ரோ கண்ட்ரோல் மூலிமா இப்போ வந்துருச்சு. ரொம்ப சிரமமெல்லாம் இல்லை. ஒரு ப்ளஸ் மைனஸ் சிக்னல் இன்புட் கொடுத்தா போதும், பக்காவாக ஒர்க் பண்ணும். இப்போ பார்க்கலாம். இந்த போர்டில் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், இப்போது இந்த கனெக்டரை கொடுத்துட்டு இப்போது நான் பேட்ரி ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்களேன் இந்த இடத்துல எப்படி இருக்குது, ஒரு 2 எல்இடி எரியுது. நான் கொஞ்சம் லைட்டு வேணால் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகேவா? லைட் ஆஃப் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நான் ஒயர் எடுத்துறேன் பாருங்களேன். இப்போ இப்படி இருக்கு இல்லையா? சரி, இப்போது இந்த பாட்டமில் ஒரு சுவிட்ச் இருக்குது, இதை அமுத்துறேன். இப்போ மோடு மாறிக்கும். இன்னொன்று பட்டன் இப்படி ப்ரெஸ் பண்ணும்போதெல்லாம் ஒவ்வொரு மோடும் மாறிக்கிட்டே இருக்கும் பாருங்களேன். சரி, இப்போ என்ன பண்ணுறேன், நான் சிக்னல் கொடுக்குறேன். சிக்னல் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி 2 ஒயர் இருக்குது. அந்த நெகட்டிவ் ஒயர் இருக்கு இல்லையா, அந்த கிரவுண்ட் ஒயர் விட்டுடலாம். ஓகேவா? எல்லோ ஆரஞ்சு 2 ஒயர் இருக்குது. இப்போது இது ஒரு மோடில் இருக்குது. இப்போ பார்க்கலாம். இந்த இடத்துல ஆரஞ்சு அண்டு எல்லோ எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போது நான் மோடு மாற்றுறேன். இப்போ ஓகேவா? ஒரு பாடு எப்படி வருது உங்களுக்கு பாருங்கள். இப்போ ஜஸ்ட்டு நான் ஒரு சேனல் மட்டும் எல்லோ கொடுக்குறேன். ஓகேவா? எப்படி இருக்குது, ஒன்று மூவ் ஆகிற மாதிரி. இன்னொரு சேனல், டிஃப்ரெண்ட் சேனல் பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்கள். சிக்னல் கொடுக்கல, ஜஸ்ட் நம்ம கையில் கொடுக்கும்போதே என்ன ஆகுது உங்களுக்கு, இந்த போர்டு ஒர்க் பண்ணதா இல்லையா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். பாட்டமில் இருக்கக்கூடிய சுவிட்சை நான் ப்ரெஸ் பண்ணுறேன். அப்போ டிஃப்ரெண்ட் மோடு வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இதுதான் இந்த சர்க்யூட். இந்த சர்க்யூட் தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப்பில் நமக்கு கால் பண்ணுங்கள். இன்றைக்கி புக் பண்ணால் உங்களுக்கு அடுத்த நாள் கிடைக்கும். நம்ம எப்படி வேணால் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம். இது சம்மந்தமான ஒரு ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோ கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இப்போ என்ன பண்ணுறோம், லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் ஒரு ப்ராடக்ட் பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த ப்ராடக்ட் பற்றி டீட்டெயில்ஸ் நான் ஐசோலேட் பண்ணிடுறேன். என்ன அப்படின்னு கேட்டால், இதுதான் இந்த ப்ராடக்ட். இது என்னது, இது ஒரு கன்வெர்ட்டர், டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர். டிஜிட்டல் இன்புட் அப்படின்னா நம்ம இப்போ வர லேட்டஸ்ட் ப்ராடக்ட்லாம் வருது இல்லையா, ஒரு ப்ளூரே, அதில் டீட்டெயில்ஸ் வந்துக்கிட்டு இருக்கும் உங்களுக்கு. ஒரு கோஆக்சியல் அவுட்புட்டோ, ஒரு ஆப்டிக்கல் அவுட்புட்டோ, இல்லை எல்இடி டிவியில் வரக்கூடிய அவுட்புட்டோ, HDMI அவுட்புட்டோ, இதெல்லாம் டிஜிட்டல். இதை அனலாக்காக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாடல் தேவை. ஜிஸ்டார் கம்பெனியினுடைய இந்த மாடல். இதனுடைய ப்ரைஸ் வந்து கொரியர் சார்ஜோட 2750 ரூபா வரும். 2750. லிமிட்டெட் ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான். அப் டு உங்களுக்கு ஆகஸ்ட் 15 வரைக்கும் ஒரு ஆஃபர். என்னென்ன ஆஃபர், இது ஃபஸ்ட்டு இதில் இன்புட்டில் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 சேனல் இன்புட் கொடுத்தா கூட
அது வந்து 5.1 பிரியும், அதாவது 6 சேனலாக பிரியும். ஓகே, இதில் நீங்கள் டிஜிட்டல் இன்புட் கொடுத்தீங்கன்னா டால்பி டிஜிட்டலாக வரும் அவுட்புட்டில் 5.1. ஒருவேளை ஸ்டீரியோ இன்புட் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அது டால்பியில் ப்ரோலாஜிக் 2ஆக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். அப்போது டிடிஎஸ் ஆடியோ வேணும் அப்படின்னாவோ அல்லது டால்பி டிஜிட்டல் வேணாவோ நாம் அவுட்புட் எடுக்க முடியும். 1, 2, 3 இன்புட்டு, அது இல்லாமல் ஸ்டீரியோ இன்புட் இங்கே ஒரு இன்புட் இருக்குது, அது இல்லாமல் இங்கே ஒரு ஸ்டீரியோ இன்புட் ப்ளூடூத் கொடுக்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு என்ன இருக்குது, உங்களுக்கு ஒரு யூஎஸ்பி சாக்கெட் இருக்குது. மொத்தம் 3 இன்புட்டில் எந்த இன்புட் வந்தாலும், அதாவது ஒரு சிஆர்டி டிவி இருக்குதுன்னு வச்சுங்களேன், சிஆர்டி டிவியில் வரக்கூடிய ஆடியோவை கூட நான் 5.1 கன்வெர்ட் பண்ண முடியும். ஒரு எஃப்எம்மில் 2.2 சேனல் வந்தால் கூட அதை நம்ம என்ன பண்ண முடியும், 5.1 கன்வெர்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு பென்ட்ரைவ் இருக்குது, அதில் வந்து ஹைரஸ் ஆடியோ கேட்கணும், வேவ் ஃப்ளாக் ஃபைல் இருக்கக்கூடிய ஃபார்மேட் இருக்குது, நல்ல குவாலிட்டி ஆடியோ கேட்கணும், 5.1 கேட்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இதில் ப்ளக்இன் பண்ணிங்கன்னா போதும் வரும். ரொம்ப காம்பேக்டாக ஃபஸ்ட்டு டைமில் இந்தியாவில் இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் இது கொடுத்துருக்காங்க. இந்த யூனிட் ஒர்க் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு அடாப்டர் 2.5 ஆம்பியர் உள்ள டோலோட் அடாப்டர் ஒன்று இதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, அதோட ஒரு ஆப்டிக்கல் கேபிள் ஒன்று, பெஸ்ட்டு குவாலிட்டி ஆப்டிக்கல் கேபிள். ஓகே, அப்புறம் இது மாதிரி 3RCA, இன்னொரு 3RCA. அப்போது ஒரு சிஆர்டி டிவி இருக்குதுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு புரியறதுக்காக சொல்லியிருக்கேன். 2 சேனல் லெஃப்ட் ரைட் வந்துச்சுன்னா நீங்கள் எதுவுமே சால்டர் பண்ண வேண்டியதில்லை. பெரிய அளவில் படிச்சிருந்து தான் இதை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப நம்ம வீட்டில், நம்ம பட்ஜெட்டில், நம்ம வீட்டில் ஒரு 5.1 ஒரு குவாலிட்டியான அவுட்புட்டை நீங்கள் கேட்க முடியும். நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. இந்த யூனிட் வாங்கினா போதும், பவர் ஆன் பண்ணால் போதும், 2 சேனல் இன்புட் கொடுத்தா போதும், பக்காவான அவுட்புட் வரும். ஒருவேளை கார்ட்லெஸ் இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணலாம், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது, ப்ளூடூத்லேயே ஒர்க் பண்ணும். இது கனெக்ட் பண்ணுமா இல்லையாங்கிற ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே ஒரு நல்ல ஹை குவாலிட்டி, ப்ரீமியம் குவாலிட்டி 2.0 எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும். இப்போ லேட்டஸ்ட்டில் வரக்கூடிய எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வரக்கூடிய இடத்துலையுமே யூஸ் பண்ணிக்கலாம். லேட்டஸ்ட்டு ஹெச்டி வரக்கூடிய எல்லா டிவிலையுமே இந்த HDMI கேபிள் ஒன்று ஃப்ரீயாக வரும். அப்போது ஒரு கோஆக்சியல், ஒரு HDMI, 3RCA 2 வரும் உங்களுக்கு. அது இல்லாமல் குட் அடாப்டர், இந்த யூனிட் எல்லாம் சேர்ந்து 2750 ரூபா இன்க்ளூடிங் கொரியர்ஸ். ஓகேங்களா, தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு அந்த VU மீட்டர் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் கிளாஸ் பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.